எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். போன வாரம் ஒரு ரோஸு செடி வாங்கிட்டு வந்தேங்க. 150 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன், ஒரு ஆரஞ்சு கலரு. இன்றைக்கி அதை தான் இந்த தொட்டியில் வைக்க போகிறேன். தொட்டி எல்லாம் பழைய தொட்டிங்கிறது நிறைய தொட்டி உடஞ்சி போச்சு. மண்ணை மட்டும் தட்டி போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வைக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ மண்புழு இருக்குது. இந்த மண்புழு எடுக்கிறதுக்கோசம் என் பேரனும் பேத்தியும் உட்கார்ந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த மண்புழுவை பார்க்கணுமா? பார்த்து இப்போ ரொம்ப நாளாக வீடியோவுக்கு வர்றது கிடையாது. இன்னைக்கு மண்புழு இருக்குன்னு சொல்லவும் மேலே வந்திருக்காங்க பாருங்க. இது பாருங்க, அப்போ வச்ச முட்டை கருத்தெல்லாம் வச்சது தோலுங்க. அது எப்படி மண்ணில் சேமிச்சிருக்கு பாருங்க. இந்த வெயிலுக்கு செடிங்க எதுவுமே அவ்வளோ ஒரு இதுவாக இருக்க மாட்டேங்குதுங்க. நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே வாடி போயிடுது. 2 கத்திரிக்காய் செடி கூட போயிடுச்சு. இந்த வெயிலுக்கு இப்போ ரோஜா செடி வரதே கஷ்டமா இருக்கு. நான் ஆசைப்பட்டு இந்த கலர் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு 2-3 தொட்டி உடஞ்சிருச்சுங்க. அதோடைய மண்ணு தான் இது. இப்போதைக்கு இந்த தொட்டியை காலி பண்ணி, ஏன்னா இதில் வச்சுருந்த இந்த வெங்காயம் சரியாகவே வரல. ஒரு வாட்டி போடும்போது காமிச்சிருப்பேன் உங்ககிட்ட, காயே பிடிக்கல, நல்ல தரமான விதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. குடிங்க போடுறது மனசு கேட்காம எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளோ நாள் இருந்து கூட அது காயே பிடிக்கலைங்க, எப்படி இருக்கு பாருங்க. அதனால இது எதுக்கு தேவையில்லாத வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் பாருங்க. இப்போ இந்த மண்ணெல்லாம் போட்டு இந்த ரோஸ் செடியாக அதில் வைக்கலாம். இதுக்கு இப்போ என்ன கொடுக்க போறேன்னா, சாம்பல், எரு இதெல்லாம் போட்டு இயற்கையாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ அதை கொடுக்கணும். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கொடுத்தோம்னா அந்த வெயிலுக்கு கொஞ்சம் அதை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். பூக்கிறது கூட அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஏன்னா வாங்கிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா, அது கலர் அவங்கக்கிட்ட இருக்கும்போது நல்ல கலர் நல்லா பூக்குதுங்க. நம்மக்கிட்ட வந்தவுடனே அது கலர் கூட அது சேட் ஆக மாட்டேங்குது. பூ மட்டும் சின்னதாகிடுது. இது இயற்கை பட்டன் ரோஸ் தான். இருந்தாலும் இந்த வாட்டி இதை புதுமையாக வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த வெயிலோட ஆசைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்க. இப்போ இதில் மண் போட்டுட்டு வைப்போம். ட்ரைனேஜ் லைன் வேணும் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த சிரட்டை வைக்கிறேன். ட்ரைனேஜுக்கு நல்லா இருக்கும், அதுக்கோசம் தான் இதெல்லாம் வைக்கிறது. வச்சோம்னா ரோஸ் செடிக்கு கொஞ்சம் தண்ணி நிற்காம பார்த்துக்கிட்டோம்னா நல்ல பூவாக பூக்கும். எங்கள் வீட்டில் ரோஸு பூக்கு எல்லாம் மல்லிகைப்பூக்கெல்லாம் கொஞ்சம் எதுவுமே இல்லைங்க, அவ்வளோ பூ பூக்குது. இப்போ மல்லிகைப்பூ போன வாரத்தில் கட் பண்ணி விட்டது. எப்படி எடுத்துருக்கான்னு ரொம்ப வேர்லாம் ஆகலை. ஆனால் செடி மட்டும் மேலே ஆடிக்கிட்டு இருக்குங்க. அது எப்படி வரும்னு தெரியல. இப்போ இவ்வளோ ஆழத்தில் வைப்போம். இவ்வளோ புழு இல்லை இப்போ எடுத்துருக்கானுங்க. அது எங்கேயாவது நிற்கிதா பாருங்க, பொத்து பொத்துன்னு விழுது பாருங்க. இப்போ பாருங்க, ஐயோ பாருங்க. எங்கள் பேரனுக்கும் பேத்திக்கும் இந்த மண்ணில் புழு எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். மண்ணில் விளையாடுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே மண்ணில் விளையாடுறதுக்கே இடம் இல்லை. கிராமத்துலனா பிள்ளைங்க தெருவில் விளையாடும், மண்ணில் விளையாடும், ஜாலியாக என்ஜாய் பண்ணும். இங்கே ஸ்கூலுன்னு இருக்கிறதுனால இங்கே வரும்போது நான் அந்த மாதிரி வேலை செஞ்சேன்னா அந்த மண்ணில் விளையாடுவாங்க பாருங்க. இப்போ எல்லாம் எடுத்துட்டு அங்கே போயிருக்காங்க சொடக்கு தக்காளி எடுக்க. பாருங்க, இப்போ இதில் அந்த எருவை தட்டிக்கலாங்க. இவ்வளோ எரு வச்சுருக்கேன் அந்த ஒரு செடிக்கு பாருங்க. எரு எல்லாம் எருங்க. இப்போ அந்த எறும்புக்கோசம் இந்த சாம்பல் போடுறேன். எப்படினாலும் எரு போடட்டாலும் என்னாகும், இந்த வெயிலுக்கு எல்லா எருவுமே ஈரம் எங்கே இருக்கோ அங்கே இருக்கும். அது செடியில் தங்கிடுச்சுன்னா பூச்சி விழுந்துருது.
எங்கள் செடியில் பூச்சே வைக்காதுங்க. இப்போ வந்து அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு. கருப்பாக இருக்குது. நானும் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். இந்த எறும்பு போட்டால் எனக்கு இன்னும் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது. இந்த மருந்து சாம்பல் போட்டால் அதுக்கோசம் இதில் வந்து இப்போ நான் காய்கறி கழிவே கொடுக்கலைங்க. வெறும் எருவும் சாம்பல் தான் கொடுத்துருக்கேன். இது காய்கறி கழிவு இப்போ வந்து தீர்ந்து போச்சு வீட்டில். இனிமேல் அதை ரெடி பண்ணி 1 மாதம் ஆகும் எப்படின்னாலும் எனக்கு. அதுக்கப்புறம் இது நல்லா வந்துச்சுன்னா சாம்பல் கொடுக்கு, இது எரு காய்கறி கழிவு கொடுக்கலாம். ஒரு சில மண் மாதிரி கட்டியாக இல்லை, உதிர்ந்து போய் தான் இருக்குது. அது போடுறதுனால தப்பு இல்லை. அது எப்படி இதுவாக இருக்குது பாருங்க. இது வந்து இந்த ரத்த கலரில் இருக்குங்க. இந்த பூச்சி புதுசாக இதுவாகும்போது இப்போ நம்ம செடியில் இருக்கிறனால இது மண்ணில் இருக்கிறனால கருப்பாக தெரியுது. அந்த குட்டிங்க இருக்கும்போது பாருங்க, அது வந்து ரத்தமாக இருக்கும் அந்த பூச்சி. அதுதான் இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும். கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறது வந்து இவ்வளோ சுறுசுறுப்பு இருக்காது. நீங்கள் பாருங்கள், கவனிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் மண்புழு இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி தான். இது மட்டும்தான் இவ்வளோ வேகமாக இருக்கும். பாருங்க, அந்த செடி வச்சாச்சு. இனிமே வந்து பூ பூக்கும் போது நான் காமிக்கிறேன். இதுல கொஞ்சம் இப்ப தண்ணி ஊற்றி வச்சிடலாம். எடுத்துட்டு வா, சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வா. மெதுவா வா. இங்க பாருங்க, எங்களுக்கு செடிக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். இவன் பேரு தான் சூர்யா தானே உன் பேரு? பாருங்க, தண்ணி ஊத்தலாம். இவ்வளவுதான் எடுத்துட்டு வந்திருக்கான் தண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.